கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மரவர் சீமையில கண்டதொரு நாணமணி இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மருவர் சீமையில கண்டெடுத்த ஞானமணி தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோசா பசும்பனிலே தங்க பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொந்த பந்தம் முக்குளத்தோ சொந்த பந்தம் கோடி உண்டு பந்தம் என சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாளி நெஞ்சங்கள் புண்ணாச்சு பசும்பனிலை பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஒத்தடங்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் தேவரையா அவர் பேரை சொன்னார் ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் மருதருவர் பேரை சொன்னார் ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் வீரமங்க வேலுநாச்சியா அவங்க பேரை சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் புலித்தேவன் அவர் பேரை சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் உசிலம்பட்டி பாப்பாவட்டி முக்கியத்தேவர் பேரை சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும் மரவர் குளத்து கால மண்டியிட்ட பாயுங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குளத்து கால எங்க ஆப்ப நாட்டு மாடு கால மரவர் குளத்து கால மண்டியிட்ட பாயுங்கால வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குளத்து கால எங்க அப்பா நாட்டு மலை கால ஓடி வரு வளர்த்த கால 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 மரவர் கால ஓடி வளர் கால உத்திரவாண்டிய வளர்த்த
குறவர் உளத்து கால எங்க தென்னாட்டு மாட கால தென்னகத்து திருபுருவம் தெய்வந்தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா முக்குளத்தோர் மக்கள் மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாய மக்களும் வணங்குகின்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வந்தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் தெய்வீக திருமகன் வந்துதித்த தங்க நிறம் ஏழை மக்களுக்காக 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்த சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் இப்புவியில் தெய்வீக திருமகன் வந்துதித்த தங்க நிறம் பசும்பொன்னில் 7ஆம் படை வீட்டில் வாழுகின்ற சித்தரதம் தென்னகத்து திருபுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற சித்தரதம் தேவரையா அனைவருமே வணங்குகின்ற சாமி ரதம் ஒரு 100 பாட்டு தெரியும்னே பாடுனா நாடகம் விடுஞ்சு போகும். நன்றி. அதே ஊரா வேற ஊரா? கிண்ணா 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 கடலா இருந்துச்சாடா, இங்கே பார்த்தாலும் சூரியகாந்தி புத்தகம் மாதிரி இருந்துச்சாடா, அழிகமாயி ஆயிடுச்சுடா. இங்கே இருக்க வயசான எங்கள் அப்பைங்க பூரா ஒத்தையில் பயந்துக்கிட்டு தானே உட்காந்துருக்கிய. ஏண்டா பயமுறுத்துற? நம்ம என்ன செய்யறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. வள்ளி திருமண் நாடகம், வள்ளி திருமண் நாடகத்தில் தான் அனைத்து நாடக பாடல்களையும் பாடக்கூடிய ஒரே நாடகம் வள்ளி திருமண் நாடகம் தான். ஆனால் ஹரிச்சந்திராவிலேயோ வீரவண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே இந்த வள்ளி திருமண நாடகத்தினுடைய பாடல்களை பாட முடியாது. ஆனால் இன்னைக்கு மக்களுடைய ரசிப்புத்தன்மை மாறவில்லை, மக்கள் பார்க்கின்ற வேலைதான் மாறிவிட்டது. அன்றைய காலத்திலே வள்ளியும் முருகனும் மாலை மாற்றும் அளவுக்கு முடிவரை அத்தனை கூட்டமும் இருந்தது. ஏனென்றால் அன்று அனைவரும் பார்த்த ஒத்த வேலை விவசாய வேலை. இன்று அப்படி கிடையாது. இன்னும் என் தம்பியே இருக்காங்களா டிராயத்தில் ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்குறேன். அறபோதையில் இருக்காங்க. வள்ளி திருமண நாடகத்திலே பெரியவங்களுக்கு தெரியும், தர்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். கதப்பாடல் மட்டும் பாடி வள்ளி திருமண நாடகத்தை நிறைவு செய்த காலத்திலே உதித்தார் ஒரு தங்க மகன், வர்ச்சூர் பழனியப்பன் நாரதர். வர்ச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா அவர் செத்துட்டார். இந்த வந்துட்டாங்கல்ல நீர்மலைக்கு தம்பி, அவர் செத்துட்டாரு மாண்டாரு. எங்கள் தாத்தா நானே கேரத்துக்கு போக முடியல, ஏன்னா அன்னைக்கு பால் கூட அடித்தேன். என்ன பேர்? செங்குளம் முத்துராமலிங்க அண்ணன் திரைப்பட நடிகர். எங்கள் அண்ணன் அன்பாலயத்துக்கெல்லாம் நிறையா தடவை அங்கே உள்ள மக்களுக்காக அரிசி கொண்டு வந்து கொடுத்த ஒரு தங்க மகன் செங்குளம் முத்துராமலிங்க அண்ணன் திரைப்பட நடிகர். அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அவர் கலையோடு உட்காந்து வந்தேலேருந்து ரசிக்கிட்டு இருக்கார். 10 மணிலேருந்து எங்கள் அண்ணன் ரவிச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தார், 200 ரூபாய் கொடுப்போமா வேணாமான்னு.
நன்றி அண்ணே. வருச்சூர் பழனியப்பேன், புதுக்கோட்டை முத்தப்பா அண்ணே. அவரும் இறந்து போயிட்டாரு. பெரிய பையன் தானே பண்ணி, அதானே அவர் கொடுத்தது தானே அந்த முன்னாடி இருக்க அந்த இது ட்ரம்பு. பையாவூரி செந்தில்குமார் எக்க வேணாம் மாப்பிள்ள, இப்போ மட்டும் நக்குவேன். 10 மணிக்கு ஒரு மசூரும் பண்ணல, இப்போ பண்ணு. இதே உன் மேலே சீன்னு வர்றது. பையாவூரி செந்தில்குமார். பையாவூரி செந்தில்குமாருக்கும் கலிச்சேரி எம்கேஆருக்கும் வழக்கு இருக்கு, வாடா தூத்துக்குடி மாவட்டத்துக்குண்டேன். உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாத்து பாவி அந்த நாத்தை எத்தனை நாள் பரிய விட்டு முளைக்க விட்டு புடுங்கி நடனம்னு உனக்கு தெரியுமா? வெளியவா இவர் எப்போ பார்த்தாலும் என்னடா குல்பேசி வண்டி ஓட்டுற மாதிரியே. என் மாமே, நீங்கள் அவரால் நீங்கள் எதிர்த்து வீட்டு போங்க. ஐசிங் சபைங் என்ன தெரியும் போட்டு பார்த்துக்குருவான். விஷயம் தெரிஞ்சா அதே இழப்போடு வெளியே வா, இல்லைன்னா இழைச்சிக்கிட்டு உள்ளவாடு. கனகத்தின் பாட்டும் பாடும் அம்மா இந்த கனகத்தில் பாட்டும் பாடும் பையாவூரி செந்தில்குமார் நாரதரே. அப்பனே மகனே கேளாய், எனது அப்பனே மகனே கேளாய், நமது வையாவூரி செந்தில் செய்த மோசத்தாலே கலிச்சேரிக்கு போர் எடுத்து வந்தானே. இது பகுதியில் வெள்ளையத்தேவன் பாடக்கூடிய முவாரி. அடுத்து எல்லா பாட்டும் நான் பாடுவேன். வாங்க ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டா? சொந்த மசுரில் உனக்கு எதுக்கு இவ்வளோ வாய்ச்சா விடாது? நான் கூட செம்பரியாட்டு மண்டை மாதிரியும் போட்டு வச்சுருக்கேன். ஹலோ அப்படியே இருக்கட்டும், நாரதருக்கு அப்படி கரண்ட்டை வச்சு ஆளை கழிவு மரியாதையா இது புளிச்சோளம் ட்ரம் செட்டு சொல்லியிருக்கேன், வரட்டும். அப்போ வா வாங்க சாமி, உங்களுக்கு என்ன மரியாதை? நீங்களே தெய்வம், உங்களுக்கு போய் இந்த இந்த கேவல பையன் எவ்வளோ பெரிய மரியாதை. நல்லா இருங்க, என்னங்க நல்லா இருங்க நீங்கள். என்னது நல்லா இருங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம், வேதாரண்ய சோசியர் அழகர்மையன் நல்லா இருன்னு வாழ்த்து. உள்ளங்குடி கருப்பாய். டேய், உள்ளங்குடி கருப்பாய் யாரு? யாரு? எங்கள் அப்பத்தா. அதைத்தான் சொல்கிறேன், பேர் என்ன? தப்பா சொல்லலையே. நீ பொத்து, நீ மூடு, நீ தர. டேய் ஆய மூடுறா. காட்டுறேன்டா. பேச வந்ததை பேசு, என்ன என்ன தெரியும்? பேசணுமோ அதை பேசு. சரி, இல்லை என்ன தெரியும்னு இந்த இப்படி செகதியெல்லாம் பூச்சிட்டு வர்ற இல்லை நீ என்ன என்ன தெரியும்னு தான் இப்படி வந்து நிற்கிறியே, என்ன உனக்கு தெரியும்? எனக்கு என்ன மாதிரி தெரியும்? இது வரையும் நீ தெரிஞ்சது வேற. இப்போ எனக்கிட்ட பருப்பு உன் பருப்பு வேகாத தம்பி. ஆமா, தாசிலாரு இடத்த அளக்க வந்திருக்க. ஆமா, பெரிய வியோ. நீ வந்து இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற கணக்கு பிள்ளையா எடுத்துக்கிட்டு இருக்க. பேசுவான். ஆமா பேசு. மண்ணுல எத்தனை மண் இருக்கு? அப்படி கேளு. நிலத்துல எத்தனை நிலம் இருக்கு? நிலத்துல அவன் பத்திரத்துல போட்டுருக்கா, அப்படிதான் இருக்கு. டேய் டேய், 4 4க்கு 2 1 5க்கு 7 1 சதுரம் பாட செய்யறவன் 13க்கு 4. தம்பி தம்பி போங்க தம்பி, மசரை களைச்சி விட்டு அறைய போகிறேன். எந்த ஊரில் ஜாக்கெட்டு பாக்ஸில் வந்து சிட்டை ஓட்டாங்க, கணக்கு மசரை புடுங்கினேன். இவனுக்கு ஏன் வந்தோம்னு தெரியாது, அவங்களுக்கு. ஏய் என் சிசியன் தராமையா அப்படித்தான் இருக்கும் நிலைமை, அப்படித்தான் இருக்கும். நான் 5 அடி வாஞ்சோம்னா அவன் எங்களை பாய்வேன். ஒரு குட்டையில ஊர்ன மட்டை, அப்புறமா வேற இது வேறையா அது வேறையா? குட்டையில ஊர்னாத்தே மட்டை. ஆமா, குட்டையில ஊறிடுச்சுன்னு வச்சுங்களே, தட்டி பண்றதுக்கு சரியா இருக்கும். அதான் உதவுதுல. என்ன வருது? என்ன கேட்டு விட்டேன், நான் முடிச்சு விட்டேன். இல்ல நீ என்னதான் இப்ப சொல்லிவிட்ட, நானும் மண்ணுல எத்தனை வகை, நிலத்துல எத்தனை வகைன்னு கேட்டேன். நிறைய நிலம் இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நஞ்சை புஞ்சை கருசல் விருசல் புருசல். பம்ப அரை வாங்கிட்டு போ. அரை வேணாம், 3 கிலோ கொடுங்க, பெரிய குடும்பம். வண்டல் மண்ணு, கரிசல் மண்ணு, செம்மண்ணு. ஏய் மண்ணு ஓட்டக்கூடாது, போய் போலீஸ்ல சொல்லி புரியும். ஒரு அளவு தான் மண்ணு ஓட்டக்கூடாது. இன்னொன்று வருது பாரு. எனக்கு கிறுக்கு புஞ்சேல இங்க வந்து காது பூச்சுங்கிட்டு இதெல்லாம் வெஞ்சே. ஆனந்த் அதெல்லாம் என்ன மாடா போவேன், சாக மாட்டான் பத்துற. ஆனந்த் உன்னை விளக்க மாட்டேன், அடிச்சு போடுவேன். பாத்தியாரே அவன் அப்படியே சொல்லி புரிய மாட்டேன், எதுவும் சொல்லி கொடுக்காதீங்க. அடிக்கிறது கம்பது அடிக்க வாயில கோளாறு, அது வாயில ஏதாவது. சாமி
எந்த சிசியன்னு சொன்னாலும் அந்த எதுக்கு நான் அடிக்கிறேன் என்னதுக்கு? அப்பதான் பயம் இருக்கு. இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு விட்டுட்டு என்னைய மறுபடியும் செம்பரியாடு மேய்க்க விட்டுருவாங்க. ஆசிரியர் மேல எப்போதுமே பயம் இருக்கான். உண்மைதானே? உண்மைதான். தவறு பண்ணினாலும் எப்போதுமே ஏத்தி விட்ட தவறு செஞ்சாலும் அடிப்பேன். தம்பி, ஏத்தி விட்ட ஏணி மரம் அங்கேதான் இருக்கான். ஏறி போறவன் சரியா போயிடுவேன். அவன் போன இடத்த நினைச்சு பார்ப்பானா அப்படிங்கிறதும் தெரியாது. நினைச்சு பார்த்தானா வாழ்க்கையில வளரலையும் அப்பப்போ அடிக்கிறது. தட்டி அதே இடத்துல வச்சிருக்கணும். அப்படியே விட்டோம்னா வாத்தியார் நல்லா இருக்குன்ட்டாரு, நாளைக்கு இன்னொரு நோத்தாம்பம் களை இருக்கிற இடத்துல களையை எடுத்தாகணும். அப்ப நீ புடுங்கு. நீ இப்ப டேய் நீ என்ன அவங்க மேல உள்ளதுல ஓ மூக்காந்து அந்துவான். அப்புறம் நீ சொல்லி கொடுத்தது ஒழுங்கா சொல்லி கொடுக்காம சாமியார் லண்டன்ல இருந்து அப்படியே வந்து நீ அப்படியே ஊர்ல இருந்து கிழிச்சு இறங்கி விட்ட. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல சோடாவத்துக்கு தெரிஞ்ச உன்னை. சரி, நீ என்ன ஒண்ணு கள்ளிச்சேரியில ஆடு மேய்ச்சிட்டு தெரிஞ்ச? ஆமா, எல்லாம் உண்மைதான். ஆமா உண்மைதான். என்ன தப்பு இல்லையே? செந்தில் மூக்காந்து அந்துவான். நீ என்னடா பேச? கேள்வி கேளு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் கேள்வி கேட்டிருக்கல. கேட்ட கேள்விக்கு மண்ணு எத்தனை மகன்னு? மண்ணுல நான் நிறைய வகை இருக்கு. வண்டல் மண்ணு, கரிசல் மண்ணு, செம்மண்ணு, மணல், களிமண் அப்படின்னு நிறைய மண்ணுல இருக்கு. நீங்க போட்டிருக்க வேஷம் என்ன வேஷம்? என்ன வேஷம்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? என்ன வேஷம் உங்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன வேஷம்? நாரதர் வேஷம். இல்லேன்றேன். எப்படி இல்லைன்னு சொல்ல வர்ற? இந்த சிங்கம் சொல்ல சொல்ல போ. நாரதர் வேஷம் கிடையாது. சரி, போட்டிருக்கக்கூடிய வேஷம் சத்தியமா நாரதர் வேஷம் கிடையாது. உண்மைதான். சரி, என்ன வேஷம் சொல்லுங்க. நான் சொல்லுவேன். சொல்லுங்க. அரே ராமா அரே கிருஷ்ணா அப்படின்னா என்ன வேஷம்? ஊருக்கு பல வகை சாமியார் உண்டு. சரி, கோவிலே ஆலயங்களிலே பூஜை செய்யக்கூடிய சுவாமியார் உண்டு. டேய், அவருக்கு பேர் சாமியார் இல்ல, பூசாரி. இருங்க, சாமியார் இருந்து ஆந்திரா பக்கம்லாம் சாமியார் இருந்து சொல்லுவாங்க. டேய், உங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. இந்த ஊர்ல சொல்றாங்க. சொல்லு. சொல்றேன். நீ தப்பா சொன்னா அப்புறம் திருத்தமா என்னடா பண்ண சொல்ற? உள்ள கெட்ட விஷயம். பூஜை பண்றோம்னா பூசாரின்னு அர்த்தம். வளரும் புள்ளைய பேர் வாங்க. அர்ச்சனை பண்ணோம்னா அர்ச்சரன்னு அர்த்தம். சாமியார் என்ன தெரியுமா? மண் எல்லா ஆசைகளையும் வெறுத்து ஒதுக்கியவன் சாமியார். நீங்க? ஆமா. சரி, நீங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசைகளும் பிரம்மச்சாரிய மிரதம் பண்ணணும். அப்படியா? ஆமா. அப்ப நீங்க எதுவுமே கிடையாது? எதுவுமே இல்லைங்கிறீங்க? சத்தியமா? நிச்சயமாக. அவர் அதுக்கு வரும்போது இதுல பந்தல வீட்டுல 3 புரோட்டா சிக்கன் குழம்பு ஊத்திட்டீங்க. எதுல தின்னே? நீ ஊத்தி கொடுத்த நான் தின்னேன். நான் பார்த்தல எதுவுமே. நீ போடா. ஏய், முடி வச்சவன் போய் சொல்ல மாட்டேன். டேய், அவன் முடி வச்சவன் தான் பிராடு இறக்கனே. ஆனா முடி ஒட்டினாலும் போய் சொல்லுவேன். ஆமா ஆமா. இல்ல எல்லாம் சரியா தான் இருக்கான். சரி, எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? ஏன் என்ன கணக்கு எடுக்க போறியா? இல்ல என்ன கேட்டா சொல்லவே மாட்டீங்களா? படிச்சிட்டு டேய், எங்க நீ கேட்டதுக்கு இப்ப நாரதர் அகரா இதெல்லாம் பேசாத. சரி, நான் கொடுக்கணும் உன்னை தெருவுல. சரி, நீ போ. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எல்லா விஷயமே கேக்குற. இது என்ன இடம்? இடத்துக்கு பேரு வேலிமலைச்சார். சரி, இந்த இடத்துடைய நிலம் வந்து குறிஞ்சி நிலம். ஆமாங்க. குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எத்தனை மைல்? முருகப்பெருமானுக்கு இங்க இருந்து கரெக்டா ஒரு 85 மைல். ஆமாங்க. திருச்செந்தூரா? ஆமா. அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையா? போக்குவரத்து துறை. விளங்காம மனுஷன் நம்ம டோல்கேட்டில் இருக்கிற மாதிரி தான் பேசுவேன். என்ன பேசுனேன் இப்ப நான்? முருகனுக்கு வாகனமா இருக்கக்கூடிய மயில் எத்தனை மைல் என்றால், என் மாணவன் அறிவு சார்ந்த விஷயங்களை பேசி அத்தனை பேர் கைதட்டுகளை பெற்றிருப்பார். நீ மொட்டட்டின்னு எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர், எத்தனை கல்லு, எத்தனை ரோடு. ஓம் புத்தி அப்படித்தானே போகும். டேய், உனக்கிட்ட மைல்கள் முருகனுக்கு எத்தனை மைல்னா நடந்து போற தூரத்தை, தொலை தூரத்தை கேட்கல, அறிவுக்கு சிந்தனைக்கு எட்டணும். முருகனுக்கு எத்தனை மைல்? அவங்க அம்மா பார்வதி கொடுத்தது ஒத்த மைல். ஆப்பா ஆப்பா, அது அண்ணன் கணேசன் பிள்ளையார் தானப்பா. அதுலா தம்பி முருகனை சொல்லும் பொழுது அண்ணன் கணபதி காவடி எடுத்து வந்திருக்கிறார். அரே கோயிந்தோ கோயிந்தோ. அவ்வளவுதான். 12,000 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் பாத யாத்திரை. சோழி முடிஞ்சு. சொல்லுங்க. அவன் வந்தது தவறில்லை, அவன் செய்தது உண்மை. போலியாக சூரபத்மன் பால் காவடி எடுத்து வரும்போதுதான் சூரபத்மனை வதம் செய்தார். ஒரு புள்ளையும் கைதட்ட நம்ம போறது நல்லது. சொல்லு, நீ சொல்றது சரியா இருந்தா தானே கைதட்டுவாங்க. சொல்லு. உண்மைதான். சரி, உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நீ சொல்றதுக்கு மட்டும் நான் உண்மைன்றேன். அப்புறம் என்ன? அப்புறம் நீ சொல்றது நான் உண்மைன்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. கமதியில் முருகன் கடையில் போண்டா வாங்கிட்டேன். இவருக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்குறேன். இவன் சொல்றது சரின்னு சொல்லணுமா, அதுக்காக போண்டா வாங்கி கொடுக்குறானா பார்த்துக்கங்க. சொல்லுப்பா. இல்லாட்டாலும் நீ புலம் தெளிடுவேன். இல்லை, நீ இப்போ கிளிக்க போறேன். நான் கேட்ட கேள்வி கேளியா பதில் தெரியல. டேய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற முதல்ல. என்ன கேள்வி? இந்த கேள்வி என்ன நினைக்கிறாங்களே? சூரபத்மனை மயிலாக உருமாற்றி வைத்திருக்கிறார் ஒரு மயில். சரிங்க, அருமையான பதில் தான். அவங்க அன்னை கொடுத்தது ஒரு மயில். அதுவும் சரிதான். மொத்தம் முருகனுக்கு 2 மயில்.
அது மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன் சித்தப்பனே. இன்னொரு மயில் இருக்கு, 3 மயில் தேவேந்திரன் மயிலாக மாறினான். ஆரம்பத்தில் மயில் விநாயக பெருமான் பரிசு பொருளாக கொடுத்தது ஒரு மயில். எண்ணத்தை சொல்லி இரவா உரைத்தாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்களை தான் அப்படின்னா சூரபதுமனை நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா குலக்கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றிருக்கணும் எந்த இடத்துலையுமே. இப்போ பாருங்க, சுக்குக்கு மிஞ்ச மருந்தம் இல்லை, சுப்பிரமணிய கணம் வந்தால் லேகியம் இல்லை. இல்லை இவர் ஏதோ வந்திருக்காப்ல, என்ன கதை அதை பற்றி நீங்கள் எதுவும் முன்மொழிகிறீங்களா? அண்ணா வாங்க தம்பி. டேய் அகராதி போகுதுலாம் கேளுங்க. கேட்ட கேள்விக்கு சரியா பதில் கேட்கறத சொல்லணும். கேளுங்க. அவன் உண்மையிலே சரியான பதில், அவன் சொன்னது சரியான பதில் எப்படி படிச்சிருக்கான். நீங்க எதுவும் உங்க கணக்குல எதுவும் அவன் பார்க்கும்போது 3 மைல். இப்போ நான் ஊருக்கு போனேன். சரிங்க, நீங்க சொன்னது தப்பு. நீங்க போயில 3 தான் பார்த்துருக்கீங்க, அவன் பார்க்கும்போது 3 தான் இருந்தது. சரி. ஆனா நான் போயில 7. எப்படி தொங்காசு போட்டிருக்கு, 4 பிறந்துருச்சு. சரிதான். போயிருங்கடா, தயவு செய்து போயிருங்கடா. மயில் என்பது இனப்பெருக்கம் செய்யுமா? மற்ற பறவைகள் போல் மயில் வந்து உடலுறவு கொள்ளாது. ஆண்மையில் தோய விரித்து ஆடும்போது அதிலிருந்து ஒரு முத்துக்களாக பூமியிலே விழுகும். அந்த முக்குகளை பிறக்கி இரையாக பிறக்கி விழுங்குமா? அப்பம் கர்ப்பவதி ஆகுமா பெண்மயில்? உண்மையிலே உன்னை பாராட்டேன்டா. அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும் போது உண்மையிலே உன்னை பாராட்டுறேன். இவ்வளவு திறமையை உள்ளடக்கிக்கிட்டு ஏன் அதை வெளிக்கொணர மாட்டேங்கிற, விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிற? மேகங்கள் கூடும் பொழுது அந்த மேகங்கள் கூடுவதை கண்டு ரசித்து ஆண்மையில் தோகை விரித்தாடும், அதிலிருந்து முத்துக்கள் உதிரும் பொழுது பெண்மையில் விளங்கி திங்கும் போது கர்ப்பம் அடையும். பார்த்துங்க எவ்வளோ பெரிய தன்மை. குயில் முட்டையிடும், அடகாக்க தெரியாது. யாரு அடகாக்குறது? காக்கா. உண்மையிலே பாராட்டேன் இந்த விஷயம். அதெல்லாம் வேணாமியா, நான் வாங்கின பாராட்டலாம் பண்ணுறேன். என்னது? நீ கை எல்லாமே தெரியும் சாமி, அடி வாங்காம சொல்லிட்டு போனோம். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா சாமி? சரிங்க, நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அனைத்தும் தெரிந்தவன் நான். எனக்கு எதுவுமே தெரியாது, வர்றேன். அவன் கையை பார்த்துட்டா பொழைச்சிக்கிறேன். உரி வெள்ளூரியா இது எதுக்கு ஏதாவது அடிப்பான்ட்டு வெள்ளூரியா விழுந்து வரும்ட்டு அவன் போயிட்டான். சரியா? அது எதுக்கு? என்னால் நான் சொல்லிட்டு போவேன், பின்னாடி விரட்டி வந்து அடிப்பேன். நான் போயிட்டு வரேன். தம்பி அடிப்பேன் கடிப்பேன், நீ விளையாட்டு கொடுத்து தாண்ட முடியாது தம்பி. யானை முண்டை. சரிங்க, நான் டேய் அவரை மிதிச்சு போறாப்பா சாமிப்பா. அவர் என்ன பீரோவா? முருகனுடைய சிக்கல்லே வேல் வாங்கி செந்தூரிலே சம்காரம் செய்தார். சிக்கல் என்பது சாயலுடைய பக்கம். செந்தூரிலே செந்தூர் என்பது என்னவென்றால் செந்தூர் பொடியரைத்து செங்கல் வெடியிலே செந்துருக்கு பொட்டு வைத்து நடந்த போற பெண்மணியே, உனக்கு செங்கலை தூக்கி நடந்தால் உன் வீடு கோபுரமாகும்னு சொன்னானே புளிச்சோளத்து அருள்நாதன். என்ன சொன்னானே யாருக்கும் தெரியாதுனே. அவனை கூப்பிட்டு மறுபடியும் அதை சொல்ல அவனுக்கும் தெரியாது. என்ன சொன்னதையே மறுபடியும் சொல்ல தெரியாது. செந்தூரிலே சம்காரம், திருச்செந்தூரிலே சம்காரம் செய்தார். எங்கே மாப்பாடு மணப்பாடுங்கிற இடத்துல மாமரமாக மாறி நின்ற சூரபதுமனை தாய் கொடுத்த சக்தி வேலை அதன் மீது பாய்ச்சி மரம் 2ஆக பிளந்தது. ஒன்று சேவலாக மற்றொன்று மயிலாமானது. தாய் கொடுத்த வேல் இருந்துச்சுல்ல, ஆமாங்க, வேலுடைய சக்தி என்ன சக்திங்க? ஆத்தா ரேகை வச்சுட்டு போனீங்களா, இன்னைக்கு சம்பளம் சேர்த்து ஏறிடும். ரேகையை வச்சுட்டு போங்க தம்பி. அது என்ன 100 நாளைக்கு வச்சுக்க போங்க மிஸ்டர். அரியக்குளம் முத்துராமலிங்கம் கோடாங்கி. முருகப்பெருமானுடைய வேல் என்ன சக்தி வாய்ந்தது? சுவாமி முருகப்பெருமான் வேல். வேல் என்றால் பல வகைப்படும். இரும்பு வேல், செம்பு வேல், பித்தளை வேல், பிளாஸ்டிக் வேல், ஆண்டு விழாக்கு இருக்க அட்டை வேல். பார், பள்ளிக்கூடம் சிறுவர்கள் செய்வார்களே, எத்தனை வேல் முருகனுக்கு இருந்தாலும் முருகன் என்றாலே வேலுக்கு உகந்தவன் தானே எப்பன் முருகன். முருகன் ஏன் வேல் வைத்திருக்கிறார் என்று தெரியுமா? வேல் வச்சிருக்கிறதெல்லாம் நான் கேட்கல, கேள்வி. முருகன் வேல் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. தீயவர்களை அழிப்பதற்காக ஒன்று. மற்றொன்று, வயதானவர்கள் மாலை வட்டு போகும்போது பஞ்சாமிர்த டப்பா திறக்க முடியாது, குத்தி திறந்து கொடுப்பார். அதான் எம்பெருமான் முருகன். முருகா முருகா. நாடறியும் 100 மலை நான் அறிவேன் சாமி மலை. முருகனுக்கு என்னைக்கு சாமி வந்துச்சு? ஐயப்பனுக்கு ஆடு வாங்கிய, முருகனுக்கு ஆடு வாங்கிய.
கருப்பனுக்கு ஆடுவாங்க. ஐயப்பன் சொல்லாதே, தத்துருமா வரும். ஏன்னா அங்கே உதயம் வளைய கடை போடுவாங்க 7ஆவது படிக்கிட்டேன். சரிங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஓன் சட்டியை ஒழுங்கா போடு. ஞானத்தை சக்தி, ஞான சக்தி வடிவம் கொண்டது முருகனுடைய வேல். ஆமா. ஐயப்பனை பத்தி பேசுறேன் என்ன? சேர்த்தாரு. இப்ப சிவபெருமானுக்கு 3 பிள்ளைய. ஆமா. முதல் பிள்ளை விநாயக பெருமான், பட்டை போட்டிருக்காரா? ஆமா. 2வது பிள்ளை முருகப்பெருமான், பட்டை அணிஞ்சிருக்காரா? பசுபதி பாசம் பட்டை. 3வது பிள்ளை ஐயப்பன். ஏன் நாமம் போட்டிருக்காரு சொல்றேன். பட்டை அணிவது என்னவென்றால் இவங்க 2 பேரும் வேலை செய்யாம பாத்துக்கிறது வேலை. அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். பட்டை எதற்காக? முருகன் அணிந்திருக்கிறார், சிவபெருமான் அணிந்திருக்கிறார், விநாயகர் அணிந்திருக்கிறார். ஆனால் சிவனுடைய மகன்தான் விநாயகரும் முருகப்பெருமான். அதே மாதிரி சிவனுடைய மகன்தான் ஐயப்பன். ஐயப்பன் ஏன் அதை அணிந்திருக்கிறார் என்றால் நாமம் அணிந்தது காரணம் சொல்லுகிறேன். விநாயகருக்கு கையிலே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆயுதங்கள் இருக்கும். கவட்டுக்குள்ளே மூஞ்சூர், அது ஆயுதமா? முடி. ஆனால் விநாயகர் என்பது அத்தனையும் ஒன்று சேர்த்து நெற்றியிலே அடக்குவதற்காகத்தான் பட்டை அடித்திருக்கிறார். வாங்க போறேன் இருங்க, அவன் பாவம் ஏதாவது ஒன்று சின்ன பிள்ளை தானே. அவனும் குழந்தையும் தெய்வம் ஒன்று. அவன் பாலகன், அவன் பாட்டு குளித்துக்கிட்டு அவன் பருப்பு வேகலை, அவனுக்கு உள்ளதான அடி இருக்கு. இங்கே இப்பொழுது சார்ஸ் ஏற்றுக்கொண்டே இருக்கிறான், உள்ள வெளுத்து வாங்கி விட்டுட. ஆனால் ஐயப்பன் மட்டும் ஏன் ராமன் அணிந்திருக்கிறார் அப்படின்னு தானே? இவர்கள் எல்லாம் முருகனும் விநாயகரும் வந்துட்டேன் இடத்துக்கு வர்ற பக்கத்தில் வர்ற புலி. புலி வாகனம் ஐயப்பனுக்கு. சரியா சொல்ற நீ. புலி அருப்பு கூட வந்திருக்கேன். வந்துருக்காங்க ஊருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சாமி வந்துருவேன். மாந்தோப்புக்கா என்ன ஊருது? ஊரு தெரியாமத்தே 9 பவுடர் போட்டுருக்கியோ. 9 மணிலேருந்து பவுடர் போடுறியா? ஊர் தெரியல. மாதுளபுரம். மாதுளை புடிங்கி திண்டதுனால அது மாதுளபுரம். அதெல்லாம் படிச்சிருக்காங்க, அறிவு இருக்கு. ஏடா எப்படி பேசுற? மாதுளை பிடிங்கி தின்னதுனால மாதுளபுரமா? கேட்டு பாருங்க ஊர்காரங்கிட்ட, அவங்களுக்கே தெரியாது. இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போறோம். இழுத்து விட்டு போயிடாத. மாதுளை எப்படி தின்னாங்க? மாதுளை புலிப்பால் கொண்டு வந்தவன் மணிகண்டன், கண்டத்திலேயே மணியை கட்டி தந்ததனால் அவனுக்கு மணிகண்டன். சிவகோத்திரம் என்றால் எல்லோரும் பட்டை அணிவதுதான் சிவகோத்திரம். அண்ணன் முருகனும் விநாயகரும் சிவகோத்திரத்தில் இருக்க மக்களை பூராமல் ஆதரித்து கொண்டார்கள். சைவ மதம் என்றால் அதுதான் ராமம் போடுவது. அதனால தான் ஐயப்பன் ராமத்தை எட்டுன்றிருக்கா. வந்தது யாருப்பா? வந்தது யார்? ஆசாரம் தவறாம சொல்லுப்பா. தெரியலையாப்பா. நீ தாண்டா 5 மணி கார்ல விட்டு வந்த. சரிப்பா. இந்த மாதிரி 130 நாரதர் காலி பண்ணி இருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை புகட்டுவதனால தான் அவர்களுக்கு நாரதர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாடகத்திலே எதற்காக கோமாளி வருகிறார் என்றால், தூக்க கலைப்பில் இருக்கின்ற மக்களை சிறிது நேரம் சிரிப்பு வைப்பதற்காகத்தான் கோமாளி என்ற ஒரு கதாபாத்திரம். அதைத்தான் நாங்கள் செய்தோம். திறமையான நாரதரும் வள்ளியும் தர்க்கம் பேசுவார்கள், அதுதான் உண்மையான தர்க்கம். நாங்கள் நகைச்சுவைக்காக விளையாண்டோம். தம்பி அண்ணா, தம்பி, என்றைக்கும் இல்லாத ஒரு சோதனை. என்ன நடந்ததுன்னா? என்ன நடந்தது தெரியாமத்தான் 2 பேரும் நடித்து கொண்டு இருக்கிறீர்களா? வந்தார் ஒரு நாரதர். ஆமாண்ணா. கேட்காத கேள்வியும் கேட்டார். ஐயோ ஆண்டவா, ஈசா, கங்காதரா, காசிநாதா, திருப்பதி ஏழுமலையானே, கண்ணில்லை. அதனால் என்றைக்கும் இல்லாத நெத்திரையும் என்றைக்கும் இல்லாத மனது சோர்வடைகிறதா? எக்கோ வைப்பா. ஹலோ தம்பிகளா. அண்ணா. ஹலோ ஹலோ. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியர்களே
என் மனம் சோர்வடைகிறது. எனக்கும் அப்படியே இருக்கிறது. விஜயை கூப்பிட்டு ஆக வேண்டிய காரியங்களை பார். நான் அது வரைக்கும் லோகிதாசனை அட்டைப்பூச்சி கடிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக பத்திரமா. ஐயோ சுடலை என்பது இதுதானோ? கண்ணை ஒடியாத. மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சமில்லை பாடப்பா.
நன்றி 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 நன்றி. பக்க மேளத்துக்கு தான் கைத்தட்டல் கொடுக்கணும். ஆமா, அது பக்க மேளத்துக்காக அந்த பாட்டே பாடினேன். எதற்காக அழைத்தீர்கள் கண்ணே? அன்பே, நம்ம இடத்திற்கு மேலோகத்துல இருந்து யாரு? நாரதர் வந்திருக்கார். வரட்டு நாரதரை செய்வோம். வாங்க சுவாமி. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சியை கூப்பிடுவோம். வாடா செல்லம். எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். தங்கச்சி வள்ளிக்கண்ணு ஓடியாடா.